1000 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமன்னன் ராஜராஜனால் பௌத்த விகாரம் கட்டுவதற்காக வழங்கப்பட்ட கொடையை பற்றி பேசுகிற செப்பேடு ஆனைமலை செப்பேடு. 10 ஆண்டு காலம் நடந்த மிகப்பெரிய முயற்சியால் இன்றைக்கு இந்திய பிரதமரிடம் அது முறைப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த ஆனைமலை செப்பேடு தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையிடம் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வேலம்மாள் Engineering College, Computer Science Engineering. Admissions open for 2026. நண்பர்களே வணக்கம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு நம் கைவிட்டு போன வரலாற்று பெட்டகம் ஒன்று இப்பொழுது மீண்டும் நம் கைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தி வரலாற்று உணர்வாளர்களுக்கு, தமிழக வரலாற்றை நேசிப்பவர்களுக்கு, தமிழக வரலாற்றை படிக்கிற அத்தனை பேருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கிற ஒன்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமன்னன் ராஜராஜனால் பௌத்த விகாரம் கட்டுவதற்காக வழங்கப்பட்ட கொடையை பற்றி பேசுகிற செப்பேடு ஆனைமலை செப்பேடு என்ற அதற்கு பெயர். அது கிமு 16-17ஆம் நூற்றாண்டில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நாகப்பட்டினம் பகுதியை ஆட்சி செய்த பொழுது, தன் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அந்த செப்பேடுகள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்தன. அவற்றை கிறிஸ்துவ மறைப்பணியாளர்கள் பாதுகாத்து நெதர்லாந்திலே இருக்கிற லெய்டன் பல்கலைக்கழகத்திலே ஒப்படைத்தார்கள். சுமார் 300 ஆண்டு காலம் லேடன் பல்கலைக்கழகத்தில் அந்த செப்பேடுகள் பாதுகாக்கப்பட்டன. அந்த செப்பேடு இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் மிக மிக முக்கியமானது. அதற்கு காரணம் பெருமன்னன் ராஜராஜன், ராஜேந்திர சோழன் என்ற சோழ பேரரசர்கள், சைவ மதத்தில் ஈடுபாடு கொண்ட சோழ மன்னர்கள், ஸ்ரீவிஜய மன்னர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரது தந்தை சூடாமணிவர்மனின் நினைவாக அங்கே இருந்து இங்கே வர்த்தகம் செய்ய வந்திருக்கிற வர்த்தகர்களினுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு புத்த விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கேட்கிறான். அதற்கு கொடையளிக்கிறார்கள் சோழ மன்னர்கள். அப்படி அளிக்கப்பட்ட கொடையினுடைய விவரங்கள், அதற்கான அனைத்து செய்திகளும் அடங்கிய அந்த மகத்தான செப்பு பெட்டகம்தான் ஆனைமலை செப்பேடு. அது இன்றைக்கு நம்முடைய தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று யுனெஸ்கோவினுடைய கலை மரபு சார்ந்த பகுதிகளிலே கோரிக்கை வைக்கப்பட்டது. 10 ஆண்டு காலம் நடந்த மிகப்பெரிய முயற்சியால் இன்றைக்கு இந்திய பிரதமரிடம் அது முறைப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கொடை சார்ந்த விவரம், மகத்தான வரலாற்று குறிப்புகளை கொண்ட ஒரு செப்பேடு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறது என்ற இந்த நல்ல நேரத்தில் 2-3 விஷயங்களை கவனப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் இருக்கிற இந்திய தொல்பொருட்கள் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 654 பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்ட பொருட்கள் எல்லாம் டெல்லியிலே இருக்கிற புராணகீலா பகுதியிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அது பாதுகாப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் காட்சி கூட படுத்தப்படவில்லை. எனவே அதே போல நிலை இந்த ஆனைமலை செப்பேட்டுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. நிச்சயம் இந்த ஆனைமலை செப்பேடு தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையிடம் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமரிடமும் இந்திய தொல்லியல் துறையிடமும் கேட்டுக்கொள்கிறேன். 2வது மிக முக்கியமான விஷயம், சோழர்களுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு செப்பேடு அன்பில் செப்பேடு. அதுதான் சோழ வழித்தோன்றல்களை கால வரிசைப்படி பேசுகிற மிக முக்கியமான ஆவணம். அந்த செப்பேடை ஏற்கனவே ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தொல்லியல் துறை, கல்வெட்டுத்துறை அதை பதிப்பித்திருக்கிறது புத்தகமாக. ஆனால் இப்பொழுது அந்த செப்பேடு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, காணாமல் போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து செல்லப்பட்ட செப்பேட்டை நெதர்லாந்திலே இருக்கிற லெய்டன் பல்கலைக்கழகம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தது. ஆனால் இந்திய தொல்லியல் துறையிடமிருந்த அதே சோழர் செப்பேடு இப்பொழுது காணவில்லை. தயவு செய்து இந்திய அரசு, தொல்லியல் அரசு அன்பில் செப்பேட்டை மீட்க வேண்டும், கண்டறிய வேண்டும், அதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 3வது மிக முக்கியமான விஷயம், இது வெறும் செப்பேடு மட்டுமல்ல, நம்முடைய வரலாற்றின் ஒரு உயிர்ப்பான பகுதி. பிரதமர் மோடி அவர்களிடம் கையளிக்கப்பட்ட இந்த வரலாற்று சான்று என்பது அவர் பேசுகிற ஒற்றை மத அரசியலுக்கு மாற்றாக பன்மை மத அரசியலை பேசுகிற வரலாற்றின் மிக முக்கியமான ஆவணம். வரலாறே வருக, சமகாலத்தில் இங்கிருக்கிற அரசியலுக்கு பாடம் புகட்ட.
இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Velamal Engineering College, Computer Science Engineering. Admissions open for 2026.